ஒரு வருஷத்துக்கு மேல என்னோட வேலையில டெய்லி சாட் ஜிபிடி தான் என்னோட அசிஸ்டன்ட். ஆனா பாருங்க, கடந்த 90 நாளா நான் என்னோட சப்ஸ்கிரிப்ஷனையே கேன்சல் பண்ணிட்டேன். இது சும்மா திடீர்னு எடுத்த முடிவுலாம் இல்ல. என்னோட ஒர்க் இன்னும் டீப் ஆக ஆக சில பிரச்சனைகள், சரி பண்ணவே முடியாத 4 முக்கியமான பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. கடைசியா என்னோட மொத்த ஒர்க் ஃப்ளோவையும் கிளாடுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் நாம தேடினது இதுதான்னு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. இன்னைக்கு நாம பார்க்க போறது சும்மா 2 டூல்ஸை கம்பேர் பண்றது மட்டும் இல்ல. ஒரு கிரியேட்டரா, ஒரு ப்ரொஃபஷனலா நம்மளோட யோசனைக்கும் ஏஐக்கும் நடுவுல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மாறப்போகுதுங்கிறத பத்தி தான். நான் ஏன் மாறினேன், அந்த 4 காரணங்களையும் சாட் ஜிபிடி எங்கெல்லாம் தடுமாறுச்சோ அங்க கிளாட் எப்படி ஜெயிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு. ஆனா இப்போ இது ஏன் ஒரு கட்டாயமா மாறிட்டு இருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். நான் சாட் ஜிபிடி ஒரு மோசமான டூல்னு சொல்ல வரல, கண்டிப்பா இல்ல. 2023ல் அது வந்தப்போ நம்ம எல்லாருக்குமே அது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன சின்ன வேலைகள், புது ஐடியாஸ், இமெயில் எழுதுறதுன்னு எல்லாத்துக்குமே நான் அதான் யூஸ் பண்ணேன். ஆனா எப்போ நான் வெறும் ஐடியாஸ் லெவலை தாண்டி பெரிய ப்ராஜெக்ட்ஸ், டீப்பான ரிசர்ச், ஒரு யூனிக்கான ரைட்டிங் ஸ்டைல் தேவைப்படுற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சனோ அப்போதான் பிரச்சனைகளும் பெருசாக ஆரம்பிச்சது. ஏஐ நம்ம வேலையை ஈஸி ஆக்கணும், ஆனா நானும் அது கொடுத்ததை எடிட் பண்றதுலேயே ఎక్కువ நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். திரும்ப திரும்ப வந்து அந்த 4 பிரச்சனைகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல அட்லீஸ்ட் ஒன்னையாவது நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. முத பிரச்சனை அதோட மெமரி. ஒரு பெரிய கான்வர்சேஷன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தையே அது மறந்துடும். ஒவ்வொரு தடவையும் நாமளே ஞாபகப்படுத்த வேண்டியிருந்தது. 2வது, அதோட பதில்கள் ரொம்ப ஜென்ரலா ஒரு ரோபோட் எழுதின மாதிரி இருந்துச்சு. என்னதான் நாம இன்னும் சூப்பரா எழுதுன்னு சொன்னாலும் கடைசியில பார்த்தா அதே மாதிரி வார்த்தைகள், அதே மாதிரி ஃபார்மேட்னு வந்து நிற்கும். 3வது, ஒவ்வொரு புது கான்வர்சேஷனுக்கும் நான் என்னோட ஸ்டைல் கைட், நோட்ஸ், ஃபைல்ஸ்னு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப அப்லோட் பண்ண வேண்டியிருந்தது. இது ரொம்ப போர் அடிக்கிற வேலையா இருந்துச்சு. கடைசியா கான்வர்சேஷன் நடுவுல ஓப்பன் ஏஐ விளம்பரங்களை கொண்டு வந்தப்போ ஓகே, இது நமக்கான வழி இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வேற டூல்ஸ் தேட ஆரம்பிச்சேன். அப்பதான் கிளாடை இன்னும் டீப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நான் சொல்ல போற இந்த 4 முக்கியமான விஷயங்கள் தான் என்னோட வேலையை நான் பார்க்குற விதத்தையே டோட்டலா மாத்திடுச்சு. ஃபர்ஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ரைட்டிங் குவாலிட்டி. இதை நீங்க முத தடவை யூஸ் பண்ணும்போதே ஃபீல் பண்ண முடியும். இப்போ சாட் ஜிபிடி கிட்ட ஒரு ஆர்டிகிள் எழுத சொன்னா அது தேவையில்லாம ஹெட்டிங்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ்னு போட்டு ரொம்ப மெஷின் மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கொடுக்கும். ஆனா கிளாட் அப்படி இல்ல. நாம எப்படி கேட்குறோமோ அப்படியே எழுதும். ஒரு நேச்சுரலான பேச்சு வழக்கில் எழுத சொன்னா கடைசி வரைக்கும் அதே ஸ்டைலை மெயின்டைன் பண்ணும். 500 வார்த்தைகள்னு சொன்னா கரெக்டா அந்த லிமிட்டை மதிக்கும். இந்த கன்சிஸ்டன்சியும் நேச்சுரல் ஃப்ளோவும் எனக்கு சாட் ஜிபிடில கிடைக்கவே இல்லை. இப்போ இங்க தான் அசல் மேஜிக்கே இருக்கு. கஸ்டம் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஃபீச்சர். இதுதான் எனக்கு ஒரு கேம் சேஞ்சராகவே இருந்துச்சு. உங்களோட சொந்த எழுத்துக்களை நீங்க எழுதின ஆர்டிகல்ஸ், இமெயில்ஸ் இல்ல டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாவது கிளாட் கிட்ட கொடுத்தா போதும். அது உங்களோட ஸ்டைல், நீங்க எப்படி வாக்கியம் அமைக்கிறீங்க, என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றீங்கன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அப்படியே உங்களை மாதிரியே எழுத ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி அது கொடுத்த ஒரு பதில என்னோட ஸ்டைலுக்கு மாத்துறதுக்கு நான் குறைஞ்சது 15-20 நிமிஷம் எடுத்துப்பேன். இப்போ அந்த வேலையே சில நிமிஷத்துல முடிஞ்சிடுது. இந்த கஸ்டம் ஸ்டைல்ஸ் ஃபீச்சரை ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஃபீச்சரோட சேர்க்கும்போது அதோட பவர் பல மடங்கு அதிகமாகுது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு புது அசிஸ்டன்ட் வராங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க யாரு, உங்க கம்பெனி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்களா? மாட்டீங்க இல்லையா? கிளாட்ல இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் அப்படிப்பட்டது தான். இது ஒரு டெடிகேட்டட் ஒர்க் ஸ்பேஸ். இதுல உங்க ஃபைல்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டைல் கைடுன்னு கிட்டத்தட்ட 500 பக்கங்கள் வரைக்கும் சேவ் பண்ணலாம். நீங்க அந்த ப்ராஜெக்ட்குள்ள புதுசா ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிக்கும் போதெல்லாம் கிளாடுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். திரும்ப திரும்ப சொல்லவே தேவையில்லை. சரி, எழுத்து நடையையும் மெமரியையும் கிளாட் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனா நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத, ஆனா இப்போ நான் அதிகமா யூஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் கிளாட மத்த டூல்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி காட்டுது. அதுதான் ஆர்டிஃபேக்ட்ஸ். மத்த ஏஐ டூல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டா அது நமக்கு வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுக்கும். நாம அதை காப்பி பண்ணி வேறொரு ஆப்ல பேஸ்ட் பண்ணி ஒரு டேஷ்போர்டாவோ வெப்சைட்டாவோ மாத்தணும். ஆனா கிளாட் ரொம்ப வித்தியாசமானது. நீங்க ஏதாவது உருவாக்க சொன்னா அது கான்வர்சேஷனுக்கு பக்கத்திலேயே ஒரு தனி பேனல்ல ஒரு லைவான இன்டராக்டிவான அவுட்புட்டையே உருவாக்கும். அதாவது நீங்க கிளிக் பண்ணி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு உண்மையான மினி சாஃப்ட்வேரை அங்கேயே அது கிரியேட் பண்ணிடும். உதாரணத்துக்கு 4 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல என்னோட வீக்லி கண்டென்ட் பப்ளிஷிங்கை ட்ராக் பண்ண ஒரு டேஷ்போர்டு உருவாக்கு அப்படின்னு நான் கேட்டா அது சார்ட்ஸ், இன்புட் ஃபீல்ட்ஸ்னு ஒரு முழுமையான டேஷ்போர்டை நொடிகளில் உருவாக்கிடும். நம்ம அதை அப்பவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சேஞ்சஸ் பண்ண சொல்லலாம். இதை பயன்படுத்தி நான் ப்ராஜெக்ட் ட்ராக்கர்ஸ், கண்டென்ட் கேலண்டர்ஸ், டேட்டா விஷுவலைசேஷன் பல மணி நேரம் எடுக்கிற வேலைகளை வெறும் 2 நிமிஷத்துல செஞ்சிருக்கேன். இது நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம கற்பனைக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்குது. சரி,
இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். கிளவுட் நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ற ஆப்ஸ்ல இருந்தே நேரடியா வேலை செய்ய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? நீங்க வேலை செய்யற இடத்துக்கே அது வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அடுத்த ஃபீச்சர். இதுல கனெக்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. இது கிளாட நீங்க ஏற்கனவே பயன்படுத்துற கூகுள் டிரைவ், ஸ்லாக், ஜிமெயில் மாதிரியான ஆப்ஸ் கூட நேரடியா கனெக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு கூகுள் டிரைவ்ல ப்ராஜெக்ட் ஆல்ஃபா ஃபோல்டர்ல இருக்கிற லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் பிரீஃபை எடுத்து அதோட சம்மரி கொடு அப்படின்னு சொன்னா அதுவே டிரைவ்க்குள்ள போய் அந்த ஃபைலை கண்டுபிடிச்சு கான்வர்சேஷனுக்குள்ள கொண்டு வந்துரும். நம்ம ஒரு டேப் கூட திறக்க தேவையில்ல. வேலைக்கு நடுவுல நம்ம கவனம் சிதறாது. இந்த கனெக்டர்ஸ் கூடவே ஸ்கில்ஸ்னு இன்னொரு ஃபீச்சரும் இருக்கு. இது நீங்களே உருவாக்கக்கூடிய கஸ்டம் டூல்ஸ் மாதிரி. ஒரு குறிப்பிட்ட திரும்ப திரும்ப செய்யற வேலைய ஒரு ஸ்கில்லா உருவாக்கி அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் பிரீஃப் ஃபில்டர்னு ஒரு ஸ்கில் உருவாக்கியிருக்கேன். அது நான் கொடுக்குற ஆங்காங்க இருக்கிற நோட்ஸை ஒரு முறையான ப்ராஜெக்ட் பிரீஃப் ஃபார்மேட்டுக்கு மாற்றும். இப்போ நான் அந்த ஸ்கில்ல பேர் சொல்லி கூப்பிட்டாலே போதும், அது அந்த வேலையை கச்சிதமா செஞ்சிடும். பாருங்க, இந்த கனெக்டர்ஸும் ஸ்கில்ஸும் சேரும்போது கிளாட் வெறும் உலகத்தை பத்தி நிறைய தெரிஞ்ச ஒரு சாட்பாட்டா மட்டும் இல்லாம உங்களை பத்தியும் உங்க உலகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யற மாதிரியே வேலை செய்யற ஒரு உண்மையான டிஜிட்டல் பார்ட்னரா மாறுது. ஆனா இந்த எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் பின்னாடி இருக்கிற ஏஐ மாடல் பவர்ஃபுல்லா இல்லைன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்ல. இதுதான் 4வது மற்றும் ரொம்ப முக்கியமான காரணம். கிளாடோட பிரெயின் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு பார்க்கலாம். கிளாடோட லேட்டஸ்ட் மாடல் ஆப்பஸ் 4.6 இதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. உதாரணமா ஃபைனான்ஸ், சட்ட ஆராய்ச்சி மாதிரி நிஜ உலகத்துல ஒரு எக்ஸ்பர்ட் செய்யற சிக்கலான வேலைகளை செக் பண்ற ஜிடிபிஐவால் பெஞ்ச்மார்க்ல இது ஜிபிடி 5.2 விட 144 புள்ளி அதிகமா எடுத்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா வெறும் ஜெனரல் கேள்விகளுக்கு பதில் சொல்றதை விட டீப்பான ஸ்பெஷலைஸ்டு வேலைகள்ல இது ரொம்ப நல்லா செயல்படுதுன்னு அர்த்தம். அதோட கான்டெக்ஸ்ட் விண்டோ, அதாவது ஒரே நேரத்துல அது ஹேண்டில் பண்ணக்கூடிய தகவலோட அளவு ரொம்ப ரொம்ப பெருசு. ஓப்பஸ் 4.6 ஒரே கான்வர்சேஷன்ல 1 மில்லியன் டோக்கன்கள், அதாவது சுமார் 750 பக்கங்கள் கொண்ட தகவலை ஹேண்டில் பண்ணும். ஒரு முழு புத்தகத்தையோ இல்ல ஒரு பெரிய கோட் பேஸையோ அதுக்குள்ள போட்டு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கண்டுபிடிக்க சொன்னா அதோட அக்யூரசி 76% இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இது மட்டும் இல்லாம அடாப்டிவ் திங்கிங் மூலமா எப்போ வேகமா பதில் சொல்லணும், எப்போ ஆழமா யோசிச்சு பதில் சொல்லணும்னு அதுவே முடிவு பண்ணிக்கும். ஒரு மனுஷ மாதிரி. கான்வர்சேஷன் ரொம்ப நீளமா போகும்போது சாட் ஜிபிடி மாதிரி ஒரு கட்டத்துல மறக்க ஆரம்பிக்காம பழைய கான்வர்சேஷனை அதுவே அர்த்தம் மாறாம சுருக்கிக்கும். இதனால ஒரு ப்ராஜெக்டை நிறுத்தாம தொடர்ந்து பல நாட்கள் வேலை செய்ய முடியுது. இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்ந்து தான் என்னோட முழு ஒர்க் ஃப்ளோவை மாத்தி எனக்கு ஒவ்வொரு வாரமும் பல மணி நேரத்தை மிச்சப்படுத்துது. நம்பகமான ஒரு மனுஷ மாதிரி எழுதுற திறமை, உங்கள மாதிரியே பேசுற ஒரு கஸ்டம் வாய்ஸ், எதையும் மறக்காத ஒரு மெமரி, அதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் மாடல், இந்த காம்பினேஷன் தான் கிளாட் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. இது வெறும் ஒரு ஏஐ டூலை மாத்துறத பத்தின விஷயம் மட்டும் இல்ல, நம்ம வேலை செய்யற விதத்தையே இன்னும் பெட்டரா மாத்துறத பத்தினது. ஒரு ஏஐ நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கேத்த மாதிரி வேலை செய்யும்போது சாத்தியங்கள் எல்லையற்றதா மாறுது. டூல்ஸ் முக்கியம்தான், ஆனா அதை வச்சு நாம என்ன உருவாக்குறோங்கிறது தான் உண்மையான கதை. இப்போ இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு உங்க வேலைகள்ல என்ன புதிய கதைகளை உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.